கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது வந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிற அந்த கிறிஸ்தவர்கள் நகை போடலாமா என்ற பதிவினுடைய 2ஆம் பாகம். அதாவது நகை போடுவதை பற்றி இன்றைக்கு இந்த 2ஆம் பாகத்தில் ஒரு சில கேள்வி கேட்டிருந்ததுனால இது 2வது பாகம் போடுறோம். ஆண்டவருடைய முதலாம் கற்பனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆண்டவர் வந்து 10 கற்பனை கொடுக்கும்போது முதலாவதாக என்ன சொல்கிறாருன்னா, யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தில் அதை முழுசாக வாசிக்கலாம். என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் வேண்டாம் இன்னும் 3ஆம் வசனத்தில் எழுதியிருக்காரு. அப்போது அதை தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம், நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம்ன்றார் ஆண்டவர். அப்போது இந்த விக்கிரகம் என்னது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தோம்னா, விக்கிரகம் மட்டும் இல்லை, இந்த அந்நிய தேவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கும் பொழுது யாக்கோபனுடைய சரித்திரத்தை படிக்கிறோம். யாக்கோப் என்ன பண்ணுறாரு, பெத்தேலில் வந்துட்டு ஆண்டவருக்கு வந்து ஒரு பலிபீடத்தை கிட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு பொருத்தனையை பண்ணிவிட்டு குடும்பத்தோடு போயிடுறாரு. போனதுக்கப்புறம் என்னாது, ஒரு காலகட்டத்தில் அவர் மறந்துடுறாரு. மறந்த பிற்பாடு என்னாது, தன்னுடைய மகளாகிய தீனாள் என்ற ஸ்திரீ வந்துட்டு சீகேம் என்ற ஊரில் வந்துட்டு ஊர் சுற்றி பார்க்க போகிறாங்க. அப்போ அந்த சீகேம் ஊருடைய தலைவர் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த தீனாளை வந்து கெடுக்கிறாருங்க. அதுக்கப்புறம் தான் அவர் பிற்பாடாக யோசிக்கிறாரு. 34 அதிகாரம் ஃபுல்லாக அது பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் 35ஆம் அதிகாரத்தில் வந்து அப்போ யாக்கோபு என்ன சொல்கிறாருன்னா, 2ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அப்போது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடைய கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள் அப்படிங்கிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு 3 காரியம் சொல்கிறாரு. முதல்ல அந்நிய தெய்வங்களை விலக்கி போட சொல்கிறாரு, அவங்கள சுத்தம் பண்ண சொல்கிறாரு, அப்புறம் வஸ்திரங்களை மாற்ற சொல்கிறாரு. அப்போது இந்த அந்நிய தேவர்களை விலக்கி போடுற காரியத்தில் பார்த்திங்கன்னா 4ஆம் வசனத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோன்னா, அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபினிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோபு அவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான். அப்போது உங்களை சுத்தம் பண்ணுகிற ப்ராசஸ்லையும் உங்களை வந்துட்டு அந்நிய தெய்வர்களை எடுத்து போடுற ப்ராசஸ்லையும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நகை வருது. நகை வந்து ஒரு அந்நிய தெய்வமாகவும் அசூசியாகவும் கருதப்படுறது. அதே போல் மோசே வந்துட்டு 40 நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கார் மலை மேலே, சீனாய் மலையில். அப்போ என்னது, இந்த இஸ்ரவேல் மக்கள் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு வந்துட்டு ஒரு தெய்வத்தை உண்டாக்கி இந்த மோசைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல ஆரோனை நோக்கி சொல்கிறாங்க. அப்போது அதற்கு வந்து ஆரோன் யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்தில் என்ன படிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் வசனம், அதற்கு ஆரோன் உங்கள் மனைவிகள் குமாரர் குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன்னணிகளை கழற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று கேட்குறான். 3ஆம் வசனத்தில் ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதில் இருந்த பொன்னணிகளை கழற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். 4ஆம் வசனம், அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளை என்றார்கள். அது இப்போது என்ன பண்ணுறான்னா, இப்போது ஆரோன் வந்துட்டு நல்லா வந்து ஒரு எல்லா நகையும் வாங்கி ஒரு சிற்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, மோசே மலையிலேருந்து வரும்போது வந்தவுடனே என்ன கேட்குறாரு, நீ ஏன் இந்த மாதிரி பண்ணுன்னு கேட்கும்போது அதில் வந்து ஒரு பொய் சொல்கிறாரு அவர். ஆரோன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, யாத்திராகமம் 32:24, அப்பொழுது நான் பொன்னுடைமை உடையவர்கள் எவர்களோ அவர்கள் அதை கழற்றி தரக்கடவர்கள் என்றேன். அவர்கள் அப்படியே செய்தார்கள், அதை அக்னியிலே போட்டேன், அதிலிருந்து இந்த கன்றுக்குட்டி வந்தது என்றான். அப்போது இவன் என்ன சொல்கிறான், தான் ரொம்ப நல்லவே மாதிரி நகையை எல்லாரும் கொடுத்தாங்க, நான் வாங்கி தீக்குள்ளே போட்டேன், அந்த தீக்குள்ளேருந்து அப்படியே கன்றுக்குட்டி வந்துருச்சுன்னு சொல்கிறான். அப்போது இந்த நகை போடுற பாவம் உள்ளவர்கள் இந்த பொய் சொல்கிற பாவத்துக்கும் அடிமையாக இருப்பாங்க. அதுதான் நம்ம இந்த சத்தியத்தில் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. அப்போது என்ன ஆகுதுன்னா, இந்த ஒரு பாவம், இந்த நகை போடுறதே வந்து ஒரு பாவம், அது வந்து இன்னொரு பாவத்துக்கு லீட் பண்ணுது. அப்போது ஆண்டவர் வந்துட்டு இந்த தன்னுடைய மக்கள் இஸ்ரவேல் மக்களை நோக்கி சொல்கிறாரு, நியாய தீர்ப்பு ஒன்று கொடுக்குறாரு. ஏசாயா 3ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நகை போடுகிறவர்களுக்கான ஒரு நியாய தீர்ப்பாக இருக்குது. 17ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம் வரை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, சியோன் குமாரத்திகளின் உச்சந்தலையை மொட்டையாக்குவார், கர்த்தர் அவர்கள் வானத்தை குலைப்பார். அந்நாளில் ஆண்டவர் அவர்களுடைய ஆபரணங்களாகிய சிலம்புகளையும் சுட்டிகளையும் பிறைச்சிந்தாக்குகளையும் ஆரங்களையும் அஸ்த கடகங்களையும் தலை முக்காடுகளையும் சிரபூஷணங்களையும் பாதசரங்களையும் மார்க்கச்சைகளையும் சுகந்த பரணிகளையும் தாயத்துகளையும் மோதிரங்களையும் மூக்குத்திகளையும் வினோத வஸ்திரங்களையும் சால்வைகளையும் போர்வைகளையும் குப்பிகளையும் கண்ணாடிகளையும் கல்லாக்களையும் குல்லாக்களையும் துப்பட்டாக்களையும் உரிந்து போடுவார். அப்பொழுது சுகந்தத்துக்கு பதிலாக துர்க்கந்தமும் கச்சைக்கு பதிலாக கயிறும் மயிர் சுருளுக்கு பதிலாக மொட்டையும் ஆடம்பரமான வஸ்திரங்களுக்கு பதிலாக ரெட்டுக்கச்சும் அழகுக்கு பதிலாக கருகி போகுதலும் இருக்கும். உன் புருஷர்
கடகத்தினாலும் உன் பலசாலிகள் யுத்தத்திலும் விழுவார்கள். அவர்களுடைய வாசல்கள் துக்கித்து புலம்பும். அவள் வெறுமையாக்கப்படுவாள், தரையில் உட்காருவாள் என்கிறார். அப்போது இவ்வளோ பெரிய நியாய தீர்ப்பை ஆண்டவர் வந்து கொடுக்குறாரு. யாருக்கு? இந்த நகையை போட்டு பெருமையாக திரியக்கூடிய ஸ்திரீகளை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்குது. இந்த ஏசாயா 3 அதிகாரம் வாசித்தீங்கனாலே ஃபுல்லாக தெரியும். அதே போல் இப்போ ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, பவுல் அப்போஸ்தலன் சொன்னது போல் நான் ரோமருக்கு ரோமராகவும் கிரேக்கருக்கு கிரேக்கராகவும் யூதனுக்கு யூதனாகவும் இருப்பேன் அப்படின்றாங்க. அப்போது என்ன சொல்ல வராங்க அப்படின்னாக்கா, நகை போட்டுருக்கிறவங்களுக்கு நகையை போட்டு நான் போய் பிரசங்கம் பண்ணுவேன், அப்போ தான் என்னை மதிப்பாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 36ஆம் வசனத்தில் நம்ம என்ன படிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன அப்படின்னு கேட்குறாரு. இதே போல் வந்துட்டு நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம ஆண்டவரோட இறக்கமானவங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் வந்து நம்மக்கிட்ட என்ன கேட்குறாரு அப்படின்னா, 1 சாமுவேல் 15:22 என்ன பார்க்குறோன்னா, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலையும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்ததிலும் உத்தமம் அப்படின்றாரு. அதாவது ஆண்டவர் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாருனா, நான் சொன்னதை நீ கேட்டியா அப்படிங்கிறது தான். இப்போ அவன் வந்து ஒழுங்கா இல்லை, நான் அவனை காப்பாற்ற போகிறேன் அப்படின்றத ஆண்டவர் வந்து நம்மளுக்கு கொடுத்த வேலை கிடையாது. அவர்களை ரட்சிக்கும்படி ஆண்டவருக்கு 1000 வழிகள் இருக்கும். அவர்கள் அடுத்தது நம்ம சொல்லி யாரும் ரட்சிக்கப்பட போகிறது கிடையாது. ஆண்டவர் மனதை திறக்காவிட்டால் அங்கே ரட்சிப்பு நடக்காது. ஆண்டவர் வந்து நம்மளுடைய ஜீவியத்தை குறித்து நம்மள்கிட்ட தான் கணக்கு கேட்பார். நீ ஏன் எக்ஸாமில் ஃபெயில் ஆனன்னு கேட்டால், நம்ம வந்து பக்கத்து வீட்டில் கெஸ்ட் வந்திருந்தாங்க, விளையாண்டுக்கிட்டு இருந்தேன், அவனுக்கு விளையாடுறதுக்கு ஆள் இல்லை, நான் கூட போய் விளையாண்டேன், அதனால் ஃபெயில் ஆகிட்டேன்னு நீ சொல்ல முடியாது. நீ ஏன் உன் ஜீவியத்தை காத்துக்கொள்ள அப்படிங்கிறது தான் அங்கே காரியம். அதே போல் நம்ம இன்னும் பார்த்தோம்னா ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் ஒன்றாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான், இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ கீழ்ப்படிஞ்சிட்டு இந்த வசனத்தை நீ சொல்லி கொடுத்தாதான் நீ வந்து பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாக இருக்க முடியும். அப்போ நம்ம வந்து பரலோக ராஜ்யத்தில் வந்து நான் சிறியவனாக இருந்தாலும் பரவாயில்ல, மற்றவனுக்கு வந்துட்டு அவனு மாதிரியே சொல்லி கொடுக்குறேன் அப்படிங்கிறத ஆண்டவர் நம்மள்கிட்ட எதிர்பார்க்குற ஒரு காரியம் கிடையாது. வேதத்தில் நம்ம அநேகரை பார்க்குறோம். இன்னும் பார்த்தீங்கன்னா சூனமீத்தியால் உன்னத பாட்டில் வந்துட்டு சாலமன் ராஜா சொல்லக்கூடிய இந்த சூனமீத்தியால் ஸ்திரீ உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பின்பகுதியில் நம்ம வாசிக்கிறோம், என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவற்காரியாக வைத்தார்கள், என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை. அதாவது இது வந்து அவங்க வந்து ஒரு குறையாகவே சொல்கிறாங்க. மற்ற எல்லாருடைய திராட்சை தோட்டத்தையும் நான் காத்தேன், என்னுடைய திராட்சை தோட்டத்தை நான் காக்காமல் போயிட்டேன் அப்படின்னு. இதே போல் தான் நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம். கிறிஸ்தவ ஃபீல்டில் இருந்து லூசிஃபர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 12 முதல் 14ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஏதேன் தோட்டத்தை காக்கக்கூடிய ஒரு காவலாளியை ஆண்டவர் வச்சுருந்தார். ஆனால் தன்னுடைய ஜீவத்தை லூசிஃபர் காக்காமல் போயாச்சு. இப்போ இதனுடைய விளைவுகள், அதாவது நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் போனால் அதன் விளைவுகள் இதுதான் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இங்கே தெளிவாக தெரியுது. நம்ம படிந்ததற்கு பிற்பாடாக தான் நம்ம இதே காரியங்களை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும், சொல்லிக் கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.